கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆரம்ப ஜெபத்தை ரெவரண்ட் ஸ்டீஃபன்சன் ஐயா பண்ணுவார்கள். ஜெபம் செய்வோம். கருணை கடலாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலத்திலே காணொளி வாயிலாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காக நன்றி பெருக்கோடு உம்மை போற்றுகின்றோம். இந்த வேளையிலும் திருச்சபை மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டைக்குள்ளே மறைத்து கர்த்தர் பாதுகாக்கவும், இந்த இக்கட்டான காலங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாய் அடைக்கலமாய் கோட்டையாய் இருந்து வழிநடத்தவும் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்போதும் நடந்தேறி வருகின்ற விடுமுறை வேதா பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதை ஆசிர்வதியும், அதிலே பங்கு பெறுகின்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும், பணி செய்கின்ற ஆசிரியர்கள் இயக்குநர்களை ஆசிர்வதியும். அநேகர் ஆண்டவரே அதன் மூலமாய் பயன்பெற அனுகிரகம் தர ஜெபிக்கின்றோம். இந்த சூழல்கள் ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்கி போகவும், மறுபடியும் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மையை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஏகோபித்து உம்மை பணிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை தேவரீர் தந்துள்ள ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் மூலமாக கேட்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை போன்று 1 30 60 100 பலன் கொடுக்க தேவன் அனுகிரகம் தர ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பணிவோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுதி நின்று பாமாலை 375வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 375.
உட்காருங்கள். வேத பாட வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். திருமண அறிவிக்கை. நமது திருச்சபையைச் சேர்ந்த ஏ பிரின்ஸ் ராஜ் அவர்களது துணைவி பி நிர்மலா அவர்களது மகன் திரு பி டேனியல் வின்ஃப்ரெட் அவர்களும், தென்காசி சியோன் சிஎஸ்ஐ ஆலயத்தைச் சேர்ந்த திரு கே குருசிங் அவர்களது மனைவி திருமதி கிறிஸ்டில்லா ஜான்சி அவர்களது மகள் ஜி ஆலிஸ் பாலின் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை இருக்கு என்று உங்களிடத்தில் அறிந்திருந்தால் அதை தலைமை குருவானவருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு மிகவும் அறிமுகமான தமிழ்நாடு இருக்கிற பேராசிரியர் அருள் திரு KLD ராசன் ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். இருந்தவாறே நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் சொற்களும் இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னை அன்போடு அழைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள பணித்த அருமையான திருச்சபையின் தலைமை ஆயர் அவர்களுக்கும் மற்ற ஆயர் பெருமக்களுக்கும், திருச்சபையின் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இப்பொழுது கடந்து போய்கொண்டிருக்கிற சூழல் மிகுந்த ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழல், மிகுந்த கலக்கமும் பயமும் அச்சமும் நிறைந்த ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனித முயற்சிகள், மருத்துவ உதவிகள் கூட இன்றைக்கு மனிதர்களை கைவிடுகின்ற ஒரு நிலையை நாம் ஊடகங்கள் வழியாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19 - 23 வரை அடங்கியுள்ள திருமொழியிலே பயம் நிறைந்த ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவரை நேரிலே காணாமல் பயத்தோடும் அச்சத்தோடும் சீடர்கள் அறைகளை பூட்டிக்கொண்டு அவர்கள் பயம் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழலும் ஒரு செல்ஃப் குவாரண்டைனை போல, நம்மை நாமே தனிமைப்படுத்தி அறைகளை பூட்டிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையைப் போல அன்றைக்கு சீடர்கள் அவர்களுக்கு இருந்த பயம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை இயேசுவை பிடித்து சிலுவையிலே அடித்த யூத தலைவர்கள், ரோம ஆட்சியாளர்கள் நம்மையும் பிடித்து விடுவார்களோ என்ற பயத்தோடு மரண பயம் இருந்தது. தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு எப்படி நாம் நம்மை தனிமைப்படுத்தி அறைகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளாக நம்மை அடைத்து கொண்டு இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மருத்துவமனைகளிலே அடைபட்டிருக்கிற மனிதர்கள், வீடுகளிலே நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டு மரண பயமும் திகிலும் நிறைந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு இருப்பதைப் போல அன்றைக்கு சீடர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். மனிதர்கள் அங்கே அவர்களை பயமுறுத்தினார்கள், ஆட்சியாளர்கள் அவர்களை அச்சுறுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய உறவுகள் நம் அருகிலே வருவதற்கு தயங்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மை நேரடியாக சந்திப்பதற்கு முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்திலே, ஒருவேளை நாம் அறைகள் பூட்டப்பட்ட நிலையிலே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வருகின்ற ஆண்டவராய், அவர்களை இருக்கிற இடத்திலே தேற்றுகிற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவர்கள் நடுவில் வந்து நின்றார். ஒருவேளை மனிதர்கள் நம் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய நடுவிலே வந்து நிற்கின்றார். வெரி நியர் டு அஸ், வெரி க்ளோஸ் டு அஸ். இன்றைக்கு மனித பயங்களை தாண்டி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய நடுவிலே இருப்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மனிதர்கள் நம்மை விட்டு தூரமாய் போகலாம், கணவன் மனைவி தூரமாய் போகலாம், ஆனால் ஆண்டவர் தேடி வருகின்ற ஆண்டவராய், தேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அதோடு கூட அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பீஸ் பி வித் யூ என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும்போது the world is in pieces. ஒருவேளை ஆங்கிலத்தில் இந்த பீஸ் என்பது ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது, PIECE, துண்டு துண்டாய் இருக்கின்ற உலகத்தில். இன்னொன்று PEAC. ஆண்டவர் இங்கே தம்முடைய சீடர்களை பார்த்து உடைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே, உடைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய உள்ளங்களிலே நான் சமாதானத்தை கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். மனிதர் கண் தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், ஆனால் யாரும் கொடுக்க முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆண்டவராய், தேடி வந்து தேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அதோடு கூட தன்னுடைய கரங்களையும் கால்களையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டி, நீங்கள் இதை பாருங்கள், நான் அடிக்கப்பட்டேன் ஆனால் உயிரோடு இருக்கின்றேன், நான் வேதனைப்பட்டேன் ஆனாலும் உயிரோடு எழும்பிவிட்டேன் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவை இந்த காலத்தில் நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. சுவாசம் இன்றைக்கு கடினமாகிவிட்டது, பிராணவாயு கடினமாகிவிட்டது, ஆனால் விசுவாசத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடவே கூடாது. அந்த விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக அவரிடத்திலே தன் கைகளையும் கால்களையும் காட்டி, நீங்கள் பயப்படாதிருங்கள், இந்த பாடுகள் இந்த வேதனைகள் எல்லாம் ஒரு நாளிலே மாற்றப்பட்டு தழும்புகளாய் மாற்றப்படும், உங்களுடைய காயங்கள் தழும்புகளாய் மாற்றப்படும், உங்களுடைய துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாற்றப்படும் என்று தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டி, அதோடு கூட அவர்களை ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். தூய ஆவியை அவர்கள் மீது ஊதுகின்றார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மீது தன்னுடைய ஆவியை ஊதுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை படைப்பிலே மனிதனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை
ஜீவாத்மாவாக மாற்றின ஆண்டவர், ஒருவேளை மரித்து போன இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளிலே, சுவாசமின்றி இருக்கின்ற இந்த நிலைகளிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நாசிகளிலே உயிர் சுவாசத்தை அவர் ஊதுகின்றார், நம்பிக்கையின் சுவாசத்தை ஊதுகின்றார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர்களை ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த பயந்து கொண்டிருந்த சீடர்கள், நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். தலைகீழாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள், ஈட்டியினால் குத்தப்பட்டு மரித்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த ஆழமான சத்தியம், ஆழமான நம்பிக்கை. அதை வர்த்திக்க செய்து அவர்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழல், நாம் பூட்டப்பட்ட நிலைகளிலே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைகளிலே நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் நடுவிலே வந்து நிற்கின்றார். நம்மை பயப்படாதிருங்கள் என்று சொல்கின்றார். சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றார். தம்முடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி நம்பிக்கையை கொடுத்து ஊழியத்திற்கு நம்மை பயன்படுத்துகின்றவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நோய் தொற்று, நோயை குறித்த அச்சங்கள், சந்தேகங்கள், பயங்கள், கலக்கங்களில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆண்டவராய் நம் அருகிலே நிற்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, என் காயம் பார்த்திடு எந்தீர், உன் காயமாறிடும் எந்தீர், நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே எந்தீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஆமாண்டவரே, பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த நோய் தொற்றின் காலங்களிலே நல்ல மெய்ப்பராய் மீட்பராய் தேடி வந்து உம்முடைய காயங்களை காட்டி எங்களுடைய காயங்களை ஆற்றுகின்றீரே. அப்படிப்பட்ட உம்முடைய நம்பிக்கையினால் எங்களை நிரப்பி தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். ரெவரண்ட் மாணிக்கம் ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்.
என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அன்பின் ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் காத்து வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லி, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அபயமிட்டாரே, அபய குரல் எழுப்பினாரே. அவருடைய சத்தத்தை கேட்டு தாவீது அரசனை எவ்வளவாய் நீர் விடுவித்து அவனை உற்சாகப்படுத்தி அரேனில் அமரச் செய்தீரே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உம்முடைய சீஷர்களும் ஆண்டவரே ஒரு நாளில் கதவுகளை அடைத்து கொண்டு இனிமேல் எங்களுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி பயந்து நடுங்கிய போது நீர் அவர்கள் மத்தியில் தோன்றி உங்களுக்கு சமாதானம், பயப்படாதேங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி நீர் அவர்களை வல்லமைப்படுத்தி உலகம் எங்கிலும் ஆண்டவரை கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீரே. ஆண்டவரே, தாவீது அரசனை போன்று சீஷர்களை போன்று இந்த நாட்களில் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, கொடிய கொள்ளை நோய் நிமித்தமாக நாங்கள் பயந்து அரண்டு போய் பாதாள கட்டுகளால் சூழப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவரே, இனி என்ன நடக்குமோ என்று சொல்லி எங்களுடைய காரியங்களை நாங்கள் தைரியமாய் செய்ய முடியாதபடி எல்லாம் அடைபட்ட நிலையில் இருக்கிறோமே. ஆண்டவரே, தாவீது அரசனை போன்று சீஷர்களை போன்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இப்படி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நிலையில், நம்பிக்கையை முற்றிலுமாய் தொலைந்து போன நிலையில் எங்கள் மத்தியில் நீர் வந்து மீண்டுமாக எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு, கர்த்தருடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகாதபடிக்கு நடப்பது நடக்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் லட்சிய நோக்குடையவர்களாய் தொடர்ந்து வாழ்வதற்கு கிருபை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலேயும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கேட்கவும் உம்மை துதித்து பாடவும் நல்ல சந்தர்ப்பங்களை தந்திரே. ஆண்டவரே, தொடர்ந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீ தர வேண்டி கேட்கிறோம். ஆண்டவரே, தேவாலயத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரே உற்சாகமாய் உம்மை நாங்கள் பாடி ஆராதித்து தேவனே பரிசுத்தராகி உம்மை உயர்த்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்த நிமித்தமாக, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வாழாத நிமித்தமாக தேவனே, இப்படிப்பட்ட நிலையை நீர் தந்திருக்கிறீரோ, அதை நாங்கள் என்னை பார்த்து எங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் தேவாலயத்தில் உற்சாகமாய் பாடி துதிக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் கர்த்தாவே, ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற, ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பாரங்களை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். எல்லா கஷ்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் கஷ்டங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆள் இல்லையே, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி ஆண்டவரே பலவிதமான நிலைகளில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உமது அடியவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் வாரங்களில் கர்த்தாவே, தங்களுக்கு இனிமையானவர்களை அன்பானவர்களை ஆண்டவரே இழந்து தவிக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற உம்முடைய ஆறுதலை அவர்களில் பெருகை செய்தலும் அப்பா. கர்த்தாவே, தங்களுக்கு இனியவர்களே இழந்து நிற்கிற அந்த இடத்துல கர்த்தாவே நீர் நிற்க வேண்டியிருக்கிற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் செய்துள்ளோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் பள்ளி சிறார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடம் என்றால் என்ன என்பது மறந்து போனவர்களாக நிற்கிறார்கள் சுவாமி. அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்பட்டு போய்விட்டதே என்று சொல்லி ஆண்டவரே மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை வைத்திருளும். பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரை திறக்கப்படத்தக்கதாக தேவ நல்ல சூழ்நிலையை உண்டாக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் ஆண்டவரே தங்களுடைய படிப்பை முடித்து ஆண்டவரே நல்ல ஒரு வேலையில் சேரும்படியாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, படித்து முடித்தவர்களுக்கு வேலையை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே
தகப்பனே, திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் ஆண்டவரே திருமணங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையில் சிறப்பாக நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தத்தாமே ஏற்ற ஆறுதலை பெருகை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டி ஜெபிக்கிறோம் சாமி. பிள்ளை நிமித்தமாக ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் அதிக வயது சென்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த நாட்கள் வேண்டிய முடிய சத்துவத்தை பெருகை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இந்த வேளையில் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தேவனுடைய கட்டளைக்கு பயந்து உம்முடைய ஆண்டவரே வாக்கில் சொல்லப்பட்டுள்ள ஆண்டவரே உயர்வுகளையும் ஆண்டவரே தங்களுக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான நிலையிலிருந்து நல்ல விடுதலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்கள் நிலைகளில் பாதுகாப்பாய் நல்ல மேன்மையாய் உயர்வாய் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நடந்து முடிந்த தேர்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் சமாதானமாய் நேர்த்தியாய் நீர் தமிழ்நாட்டில் நடத்தி சென்றீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதியதாக ஆண்டவரை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அரசு கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். பொது ஜனங்களை கருத்தில் கொண்டு நல்ல ஆட்சி கொடுக்கத்தக்கதாக நல்ல எண்ணங்களை தாரும். அமைச்சர்களுக்கு ஆண்டவரே, முதலமைச்சருக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, சத்ருவானவர்களுக்கு விரோதமாய் எந்த வகையிலும் எழும்பி நிற்காதபடிக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அந்த சத்ருவை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்கள் எங்களுக்கு தந்த மழைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே காலநிலையை நீர் எங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அமைத்து தர வேண்டி ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்றாலும் ஆண்டவரே, நாங்கள் செய்தின் கேட்டதன் பிரகாரம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே தைரியமாய் உற்சாகமாய் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நாட்களில் அனுமோடு கூட ஆண்டவரை நேரத்தை செலவிழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். நாம் யாரும் எழுதினின்று கீர்த்தனை 317வது பாடலை பாடுவோம் அனுக்கிரக வார்த்தையோடு. இப்போ அடியாரை அனுப்பும் ஐயா. கீர்த்தனை எண் 317. அனுக்கிரக வார்த்தையோடே எப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. மனமுதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமும் புகழ் மகிமாய் கேட்டே தோதே காலம் தென்னமக்கே ஆதேரமே ஆதே சோபேதம் பரணே பாதசரன் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் பரிசுத்தாவின் ஐக்கியப்படுத்தல் சமாதானம் இன்னுமென்று எப்பொழுது சதாகாலம் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.